ஏதோ டிரைவர் சொன்னாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அண்ணனாங்க. ஜோடி 2க்கு தான் ஒரே அவசரமா நமக்கு குரூப்பில் லோட ஸ்டாச்சு லோடு ஏற்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் லோடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஆயில் தரது தானே. லோடு எங்கே போகிறீங்கன்னா அவங்க ஊர்லேருந்து மும்பைக்கு போகிறாங்க. ஒரே ஒரு பேருங்க 180 கிலோ தான் வெயிட்டு நமக்கு. அடுத்த நாள் நைட்டு வந்தோம்னா ஹைதராபாத்தை தாண்டி ஹைதராபாத்து பெங்களூர் ஏறினாலே எனக்கு மும்பை பைபாஸ்ங்க. அது சோலாப்பூர் மும்பை பைபாஸ். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு செம்ம டிராஃபிங்க. எதாவது கேட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு மழை பெஞ்சு ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்குது. அதனால் அந்த பக்கம் பிளாக் பண்ணிட்டாங்க பாருங்க. நான் டோக்கன் பண்ணால் வந்து நமக்கு அந்த வீட்டில் விட்டுட்டாங்க. எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க. எவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க. மெயின் பைபாஸ் போடுங்க அது. நம்ம தண்ணியில் கிராஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் மகாராஷ்டிரா பார்டர் வந்துட்டாங்க. அப்படியே நம்ம சோலாப்பூர்லேருந்து புனேலேருந்து மும்பை போக போகிறாங்க. ரெமெண்ட் போகிற இடம் மகாராஷ்டிரா ஸ்டேட்டு. மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டாதுங்க. டிரைவர் சொன்னாங்க பத்திரமா மும்பை வரவங்க வாங்க. மகாராஷ்டிராவோட ஆர்டிஓ ஆஃபீஸ் அவங்க ஒவ்வொரு கம்மியாக இருந்தாலும் அமௌண்ட் எதுவும் தவிர்த்தாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுவாங்க. அந்த சோலாப்பூர் டு புனே மெயின் பைபாஸ்குள்ளே இதாங்க. எந்த அளவுக்கு டைம் எதுன்னு பார்த்துங்க. ரோடே சுத்தமாக பிரச்சனை. டிரைவர் சொந்தங்கள்லாம் வரும் பத்திரமாக இந்த பக்கம் ஆகுது. அதெல்லாம் நம்ம மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏறி ஃபஸ்ட்டு டனல் அது குவைப்பாறை மலையை கொடைந்து அதில் ரோடு போட்டு நம்ம வண்டியை எப்படி விட்டுருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை வகுப்பு அதாவதுன்னு பாருங்க. நம்ம பிஸி 2 இப்போ போய் போகிறேங்க. இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் சைடில் நம்ம லெஃப்ட் சைடு அப்படியே சென்ட்ரலில் மட்டும் தான் போகணும். ரைட் சைடு எவ்வளோ எமர்ஜென்சினாலும் ரைட் சைடு ஏறக்கூடாதுங்க. ரைட் சைடு ஏறி போனோம்னா உடனே போலீஸ்கிட்ட வந்து ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் நம்ம லெஃப்ட் சைடு அப்படி இல்லாட்டி சென்ட்ரலில் அது மட்டும் தாங்க போகணும். இதுதான் நம்ம 3வது குப்பைப்பாதை. 3வது குப்பைக்கு நடந்தாங்க. ரோடு ஃபுல்லாக லைட்டு போட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே. நம்ம இப்போ 4வது குப்பைப்பாதைங்க. மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே ஃபுல்லாகவே அதிகமாக குப்பைப்பாதை தானே இருக்கும்.
இதாங்க நம்ம கண்டால காடுங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டா சரியான டிராஃபிக்காக தாங்க வருது. நாங்கள் மும்பைலேருந்து கீழே போகிற வண்டியெல்லாம் ஆப்போசிட்டாக டிராஃபிக் இருக்குங்க. நமக்கு ரோடு ஃப்ரீயாக தாங்க இருக்குது. மழை வரல, தூரல் போச்சா தாங்க இருக்குது. ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. அவன் பார்த்து பத்திரமா வாங்க. மழை விடாம பெஞ்சிட்டு அதை வருது. பாருங்க அப்போ ஃபுல்லாக எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. எங்காவது போயிட்டு வரேங்க நமக்கு. உண்மையாலுமே மும்பை ரோடை ரசிக்கணும்னா நம்ம பகலில் ட்ராவல் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்குங்க. மும்பை ரோடு நம்ம லோடு ஏற்றிட்டு வரும்போது பகலில் தானோம்னா அடுத்து நம்ம வரும்போது லோடு ஏற்றிட்டு கீழே வர வீடியோ உடனே எவ்வளோ அழகாக இருக்கும் மும்பை ரோடு. ஆறாவது கொலை பயலோ பெற்றுதானே. நம்ம பார்த்தீங்கன்னா அதாங்க எக்ஸ்பிரஸ் வேலைன்னு கீழே இறங்கும். நம்ம டூர் வந்துட்டு லைட்டாக டீ குடிக்க நீ போடுறாங்க. நமக்கு டீ எவ்வளோ கூப்பிடிக்க வரீங்க. அதில் வெளியில் வந்து டீ குடிப்போம். இங்கே வந்து ப்ரெட் ஆம்லெட் கிடச்சி ஆனால் நமக்கு ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டு போய்க்கலாமாங்க. அவ்வளோதாங்க மருத்துவம் வேலையிலேயே நம்மளோட பண்ணிவிட்டு மருத்துவருக்கு பார்ப்போங்க. பாய்ங்க.